பிரசவ வலியா துடிக்கறாங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். அப்படியே இதோ வந்துட்டேன். தேவா கிட்ட எடுத்து வண்டியில வை. சரி. யோ அங்க எங்கயா போற? வாயா வந்து வண்டியில ஏறியா. நிறுத்துனே பைக் நிறுத்துனே. இறங்கு சித்தப்பா. ஏய் என்னடா கைல்வெளி டாக்டர் கூட ஒண்ணா போகுதுனே. இப்ப சொல்றா உங்க பொண்டாட்டி டாக்டர் கூட போயிட்டாங்கனே. கேட்கவே அசிங்கமா இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னதே தேவலடா. கார்ல யாரெல்லாம் போனாங்க? டாக்டர் தம்பி கார் ஓட்டுறாரு. அந்த கிராமத்தை முன்னாடி உட்காந்துருக்கேன். மொத்தம் போல டாக்டர் பின்னாடி உட்காந்து போறாங்க. பாத்துனே காத்திருந்தேன் பொண்டாட்டி நேத்து வந்து கூட்டு போன கதையா இருப்பது. டேய் என் கைல்வெளி ஆத்து தண்ணி இல்லடா, அடிச்சிட்டு போறதுக்கு கிணத்து தண்ணி. எந்த வெள்ளமும் கொண்டுட்டு போக முடியாது. ஏற்கனவே கிணத்தை காணாம தேடிட்டு இருக்காங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சீக்கிரமா பேசி முடிக்க பாருனே. கிணத்து தண்ணி மோட்டார் போட்டு உறிஞ்சிட போறாங்கண்ணே. வணக்கம் பங்காளி. வாங்க பங்காளி. என்ன பங்காளி காலையிலே ஆரம்பிச்சாச்சா? பங்காளி அந்த டாக்டர் பைய என் கைல்வெளி கூடயே சுத்துறான். எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றான். அவனை எதுவுமே நீங்க செய்ய மாட்டேன்றீங்க. முத்து புரிஞ்சுக்கா. அந்த டாக்டர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். அது இல்லாம இந்த ஊர்ல எல்லாத்தையும் நல்ல பேர் எடுத்திருக்காரு. அவரு ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவர். அவங்க அப்பா ஹைகோர்ட் ஜட்ஜி. நம்ம ரெண்டு பேரும் அவங்ககிட்ட வச்சுக்கா நம்மளுக்கு ஆப்புதான். அப்ப நான் என் கையில இழக்க வேண்டியதானா? முத்து நான் சொல்றத கேளு. அந்த கைல்வெளியும் படிச்ச பொண்ணு, டாக்டரும் படிச்சவரு. அதை ஏன் நீ தப்பா எடுத்துக்கிற? ஏப்பா அவங்கள பத்தி பேச விட மாட்டீங்களா? சும்மா தேவையில்லாம பேசிட்டு. சார் வணக்கம்யா. யாரு அந்த ரெண்டு பொண்ணுங்க? கோர்ட்ல ஃபைன் கட்ட முடியாம நின்னுச்சுங்க. அவங்களுக்காக நான் தான் ஃபைன் கட்டினேன். யோ ஏட்டையா, உன் வாழ்க்கையில இன்னைக்கு தான் ஒரு உருப்படியான வேலை செஞ்சிருக்க. எப்பா 2 கிளாஸ்ல ஊத்து. இதை கொண்டு போய் அவளுக்கு கூடயா ஒரு குத்தாட்டம் போட சொல்லு. சார் அவளுக்கு உடம்பை வித்து பொழைக்கிறவங்க, டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது சார். ஏங்க அங்க பாருங்க, உங்க தங்கச்சி நடந்து வந்துட்டு இருக்காங்க. எதுக்குமா இப்படி வேகாத வெயில்ல நடந்து வந்துக்கு இருக்க? கார்ல தான் மதுரைக்கு போனேன்னு அவர் வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதான் பஸ் பிடிச்சி வந்தேன். அவனும் முக்கு ரோட்ல இறக்கி விட்டான். அதான் நடந்தே வர்றேன். என்ன நல்லா இருக்கேலா மதனி? இருக்கேன். ஒரே ஊர்ல இருக்கோம்னு தான் பேரு. நேருக்கு நேரு பார்த்து பேச ஒருத்தர் கூட நேரம் இல்ல. என்ன செய்யறது மதனி? என் வீட்டுக்கார மனசுல மீறி எதுவும் செய்ய முடியல. ஏன்டி இப்ப தோணு பேசிக்கிருக்க? ஏத்தா வா 2 அள்ளி வெட்டி தரேன், குடிச்சிட்டு போவா. இல்லண்ணே வேணாம். கையில் எதிர்பார்த்துட்டு இருப்பா. நான் போறேன். கையல் ஒண்ணு ஞாபகம் வருது. டாக்டரோட ஒன்னா கார்ல பார்த்தேன். அத்தை இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அத்தை என்னாச்சு உடம்புக்கு? வேற ஒண்ணும் இல்லப்பா. இவளுக்கு ஏற்கனவே சுகரா. தோட்டத்துக்கு வந்த இடத்துல படபடன்னு வருதுண்டா. சரி டிரைவர் அனுப்பி கார் எடுத்துக்கு வாடான்னு இந்தாங்கானா. அதனால தான் இங்க உட்காந்துருக்கான். வாங்கம்மா நம்ம வண்டியில போயிடலாம். சரி போலாம். வாங்க போலாம். பாத்து இல்ல நீங்களும் வாங்கப்பா. இந்த புள்ள மதுரை நம்ம மகனா இருந்தா எவ்வளவு கௌரவமா இருக்கும். அம்மா பார்த்து போம்மா. ஏம்மா அது யதார்த்தமா நடந்தாலும் இந்த ஊருக்கார ஜனங்க பொருணி பேசும். பார்த்து நடந்துக்கிற சொல்லு. கைல்விழிய நம்ம முத்துப்பாண்டிக்கு தான் கேட்கலாம்னு இருக்கோம். அவசரப்படாதீங்க மதினி. நான் முதல்ல உங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுத்தா. சாராயம் காய்ச்சி தான் நம்ம குடும்பம் வாழதாக்கும். முதல்ல அதை நிறுத்த சொல்லுங்க அண்ணன். அண்ணன் கொடுக்க முடியாதுன்னு உங்க தங்கச்சி மறைமுகமா சொல்லிட்டு போறா பாருங்க. அப்பா நான் பள்ளிக்கூடம் போகட்டுமா? அக்காட்ட கல்ற. அக்கா பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகட்டுமா? போடா போக்கத்தவனே. வயிற்று பழப்புக்க வழியை காணோம். உனக்கு பள்ளிக்கூடம் வேணுமா? 5வது வரைக்கும் படிச்சிருக்கல்ல, அது போதும் போ. அவனே திட்ட பாவம் படிக்கட்டுமே. +2 வரைக்கும் அரசாங்கமே படிக்க போடுதுல.
அரசாங்கம் படிப்பு சொல்லி கொடுக்கும். போட்டுக்கிற துணியும் படிக்கிற புத்தகமும் யார் தருவா? அரசாங்கம் தந்துருமா? அதையும் தான் தர்றாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. ஏழை இழந்த பழத்துக்கு தான் ஆசைப்படணும். அக்கா நீ என்னதான் சொல்ற? போடா போய் ஆட்டுக்குட்டி தேடி கொட்டால ஆடு. இந்தாங்க காப்பி. என்னங்க நம்ம கையல்வழி போற போக்கு ஒன்றும் சரியில்லைங்க. ஏன் அந்த மாதிரி நடக்குது? நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நம்ம கையலுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணணுங்க. அதுக்கு என்ன, நல்ல வேலை பார்த்துருவோம். எங்க அண்ணன் மகன் முத்துப்பாண்டிக்கு கொடுத்தா என்னங்க? நம்ம முத்துப்பாண்டி சாரா விக்கிற பையன், அவனுக்கு கட்டி தரதுக்கு என் பிள்ளை ஆத்துல தள்ளி விட்டுற வேண்டிய. ஏண்டி நீ கைவெளி பத்திரவாடி? நீர் அடிச்சு நீர் விலகாது. நம்ம பொண்ணு கைவெளியை கட்டினா தானா தெரிஞ்சிட மாட்டானா? நம்ம பொண்ணு அழகென்ன, நம்ம பொண்ணு படிப்பென்ன, இந்த சாராக்கான சேர்த்து பாக்குறேடி. அவனுக்கு கொடுக்க முடியாது. அந்த டாக்டருக்கும் என் பேத்திக்கும் பொருத்தமா இருக்கும். என்னதான் சொல்ற? அந்த பையன் குலை கோத்த தெரியவேணாமா? பால்மட்டு கண்ணையும் பாக்கியவான் பிள்ளையும் பார்த்தா தெரியாதா? அவன் நம்ம பயலா தான் இருப்பான். அவன் அம்மா அப்பா வர சொல்லி ரேஸ் பிடிங்க. சரியாதா, அப்படியே செய்யறேன். வா. ஐயோ அப்பதா இதெல்லாம் அப்பதா எப்படி இதெல்லாம் உன்னால முடியுது? என் பேத்தியை பத்தி எனக்கு தெரியாதா? குட் மார்னிங் சார். என்னம்மா நீ நிக்கிற? சார் அது பாத்ரூம் போயிருக்காங்க சார். பிச்சு புடி பிச்சாமா. இருங்க சார். ஜாக்கிரதை. சும்மா ஐயா. வணக்கம் சார். குட் மார்னிங். என்ன அங்க கரெக்டா? அந்த பசங்க வந்து நீங்க டிக்கெட் அடிச்சிருப்பீங்க, அவங்க காசு கொடுத்துக்க மாட்டான். அது வந்துங்க பெரிய மனுஷன் நீங்களா? பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. ஆமா எங்க சித்தப்பு. எங்களுக்கு சித்தப்பு தான். மனுஷனா நீங்க? ஸ்டேஷன்ல ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணி கொடுங்க. என்ன ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்தேன். ஒரு போன் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. நான் பயந்தே போயிட்டேன். நமக்குள்ள எதுக்கு சித்தப்பு பாயா? அதானே கேட்டேன். சித்தப்பு அந்த எஸ்ஐயும் முட்டையும் எங்க? 2 பேரும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கவலையா விடு. எங்க விட்டீங்களோ அங்க ரீஜாயின் பண்றேன். யோ நீங்க ஏன் பம்பறீங்க? வாங்கயா. வாங்கலையா? வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? எங்க அண்ணனை காணோம். அண்ணன் வேணுமா? அண்ணனோட ஃபேமிலி டீடைல் வேணுமா? உங்க குடும்பத்தை சொல்லுங்க, கொஞ்சம் கேட்போம். அந்த தோட்டம் எல்லாம் எங்களுது. அந்த தோட்டம்லாம் உன்னுது, ஆனா நீ என்னது? இப்ப இல்ல, என்ன மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம். என்ன பிடிச்சிருக்குல்ல? இந்த கேள்வி அவசியமா? I love you. I love you. I love you. அப்படியே புடிச்சு கடிச்சு தின்றுவேன். ஏய் அப்புறமா ஏய் பாத்து. I love you. I do love you. ஏயா நேத்தத்த கலெக்ஷனை எல்லாருக்கும் கரெக்டா பிரிச்சு கொடுத்துட்டியா? அதுல நான் உத்தமம் இல்ல. இந்தாங்க சார் நீங்க கேட்ட ஃபைல். யோ 13-15 உன் புகழ் ஊரெல்லாம் பரவி கிடக்குது. எப்படி? அதாவது பக்கத்து வீட்டு பரமசிவம் பொண்ணு நீ ராவடிக்கிறியா? அதுவும் தெரிஞ்சு போச்சா? அது மட்டும் இல்லையா, நீ பரமசிவம் பொண்ண கைய பிடிச்ச உடனே அவ கால்ல இருக்கட்ட கைட்டி அடிச்சானே, அது வரைக்கும் பரவே போச்சு. இதெல்லாம் எப்படியா கண்டுபிடிக்கிறீங்க? என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிசிஐடி போட்டு ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சிஐடி எதுக்கியா? நீ அவகிட்ட அடி வாங்கி அலறது இந்த ஸ்டேஷன் வரல கேக்குற. என்னடா அது, நம்ம எது பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுறாங்களே. ஐயா தண்ணியே காணியா, என் தண்ணியே காணியா, என் தண்ணியே காணியா. தண்ணியை காணமா? போ 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 உள்ள போ.
என் தண்ணியை காணியா. ஆவி ஆயிருக்குமியா. ஐயோ நிறைய இருந்ததுயா. அப்படின்னு அவர்கிட்ட சொல்லு. ஐயா என் தண்ணியை காணியா. என்னது தண்ணியை காணுமா? உன் தண்ணியை காணன்னு ஏன் என்கிட்ட வந்து சொல்ற? கிணத்துல இருந்த தண்ணியை காணியா. அப்படி விவரமா சொல்லு. கிணத்தை காணன்னா கண்டுபிடிக்கிறது, கிணத்து தண்ணி காணன்னா கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. அவர் தான் எங்க சித்தப்பு ஏட்டு. அங்க இருக்கிறாரு, போய் அவர்கிட்ட சொல்லு. ஐயா என் தண்ணியை காணியா. சித்தப்பு இன்னைக்கு நீ வகையா மாட்டினடி. ஹலோ வீட்டு போலீஸ் ஸ்டேஷன். என்னது ஒருத்தன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டி கருப்பா இருக்காளா? கூப்பிடுறாங்களா? ஐயா தண்ணியை காணியா. என்னடி கேள்டா? ஐயா ஐயா என் தண்ணியை காணியா. யாருக்குனே ஒருத்தன் கிணத்த காணலன்னு கேஸ் கொடுத்து இன்ஸ்பெக்டர் என்ன ஏட்டாக்கிட்டு போயிட்டான். இப்ப நீ தண்ணியை காணலன்னு சொல்லி இந்த பொழப்பும் போய் நடு தெரு நிப்பாட்டி வச்சிடாடா. மழை பெஞ்சா தண்ணி வரப்போகுது, தண்ணியை காணல அப்படி ஒரு பிரச்சனையாடா. தண்ணி தானேன்னு கேவலமா பேசாதீங்க ஏட்டையா. நம்ம ஊரு தண்ணியை உறிஞ்சு நமக்கே விக்கிறாங்க. பாக்கெட் 1 பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் கூவி கூவி விக்கிறாங்க. தண்ணியால எவ்வளவு பிரச்சனை தெரியும்ல. ஆளை பார்த்தா கிராமத்தா மாதிரி இருக்கான், ஆனா ரொம்ப விவரமா தான் பேசுறான். இவன்கிட்ட எச்சரிக்கையா இல்லைன்னா ஏட்ல இருந்து கான்ஸ்டபிளா தான் ஆகும். என்ன சார் யோசிக்கிறீங்க? உள்ள டீ சாப்பிட்டியா? ஒரு டீ வாங்கிட்டு வாப்பா. சார் அப்படியே ஒரு வடை ஒன்று சொல்லுங்க சார். ஒரு வடையை சேர்த்து வாங்கிட்டு வாப்பா. சரி நீ போய் ஒரு அப்ளிகேஷன் எழுதிட்டு வா. எனக்கு எழுத தெரியாது சார். சரி ஒரு போலீஸ் எழுதிடுதேன், அதை கையெழுத்து மட்டும் போட்டுச்சா? கையெழுத்து போட தெரியாது சார். ஒரு என்ன தெரியும்? ஏண்டா ஏன்டா நீ பாடுபடுத்த? நான் தண்ணியை கண்டுபிடிச்சா போட போட போ. சும்மா விட்டுருவோமா? அக்கம் பக்கம் உள்ளவங்கள தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உலக போர்னு நடந்தா அது தண்ணியால தான் நடக்க போகுது. அதுவும் என்னால தான் நடக்க போகுது. அந்த வடையும் டீயும் என்ன மறி கொழுந்து பெரிய இடமா புடிச்சிட்ட போல இருக்கு. என்ன சொல்றீங்க? அதான் டாக்டரையே மடக்கி போட்டியே. டாக்டரையா? ஆமா, உன் மேல ஆசை எல்லாமே அந்த டாக்டர் உன் தம்பி பள்ளிக்கூடத்துல பேசி கட்டுவாரு. அதுவும் இல்லாம நீ சந்தையில கொண்டு போய் விற்கிற ஆடுகள் எல்லாம் வேற ஆளுகள் மூலியமா பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து உனக்கே கொடுத்துருக்காருன்னா டாக்டருக்கு உன் மேல காதல். குருவி கூடு கட்ட ஆசைப்படலாம், கோபுரம் கட்ட ஆசைப்படலாமா? கோபுரம் தான் கட்ட முடியாது, கெட்டின கோபுரத்துல குடியிருக்கலாம்ல. இருக்கலாம் தான், இருந்தாலும் ஒரு தகுதி வேணாமா? என்ன பெரிய தகுதி? காதல் உண்டே போதுமே. அந்த டாக்டர் உன்னை பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசும்போதுலயே தெரியல உன் மேல காதல்னு. ஆனா நீ ஏதோ சொல்லிடுவேன்னு சொல்லி பயப்படுறாரு. நீ மட்டும் கண்ணுல ஒரு ஜாடை கமிச்சேன்னு வச்சுக்கா, அடுத்த நிமிஷமே அந்த டாக்டர் உன் வீட்டுல. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு நீ நினைப்ப. முத்துப்பாண்டி எனக்கு பங்காளி, உனக்கு மச்சான். முத்துப்பாண்டி உனக்கு மச்சான்னா நானும் உனக்கு மச்சான் தான். எல்லாம் நான் உன் நன்மைக்காக தான் சொல்றேன். நல்லா யோசனை பண்ணி பார்த்து நடந்துக்கா. நான் சொல்றத சொல்லிட்டேம்மா, அதுக்கு மேல உன் இஷ்டம். நல்லா யோசனை பண்ணி பாரு. யோ டாக்டர், டாக்டர் வேலையை மட்டும் பாரு, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கு. இல்ல எனக்கே என்ன செய்வேன்னு தெரியாது. ஆமா, என்ன வேண்டாலும் பண்ணுவான். பிச்சிருவேன். யார்ட்ட? போடா போடா. யாருன்னு அந்த கோமாளிங்க? கைல்விழி மாமனு அவன் எடுபடியான். அப்படியா? கைல்விழியை நீங்க லவ் பண்றீங்கன்னு நினைச்சு உங்களை அதிட்டிட்டு போறாங்க. ஓ, இதுக்கு பேர் தான் மிரட்டுறதா? லூசு பயிலுங்க. கையில கொஞ்சம் நில்லு, உன்கிட்ட பேசணும். கையில நீ அந்த டாக்டர் கூட சேர்ந்து சுத்துறது சுத்தமா எனக்கு பிடிக்கல. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீ அவன் கூட சேர்ந்து சுத்தக்கூடாது. அத கேட்க நீ யாரியா? உன் தாய் மாமன் மயன் உன்னை கட்டிக்கிற போற உரிமை எனக்கு இருக்கு. தாய் மாமன் நாய் மாமன் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதயா. போயா போய் சாராயம் காய்ச்சற வேலையை பாரு. டேய் வட வட போய்லாம். சித்தப்பு, எங்க அப்பாவை மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்துதான் நாயின்றா. ஏம்மா, உங்க அம்மாவோட நாங்க பிறந்ததுக்கு எங்களை இப்படிதான் கேவலப்படுத்துறதா? சாரி மாமா, கோவத்துல தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. வாடா மணிப்பு கிட்ட ஓடி போயிடலாம். சித்தப்பு கொஞ்சம் வாய முடிக்கிட்டு இருக்கியா? டேய் கேள்ற மோனே, என் தங்கச்சி மக முத
என்ன மாமான்னு கூப்பிட்டுருக்காடா. வாடா மரியாதையை காபந்து பண்ணிக்கலாம். இங்க பார், துள்ற மாடு பொதி சுமக்க, உன்னை சுமக்க வைக்கிறேன். இண்டிசன் ஃபெலோஸ், இடியட்ஸ். ஏசித்தப்ப உன் தங்கச்சி மகளை பார்த்த சோறுக்க பாதம் பொத்துக்கிட்டு வழியுதே. ஏரியா நம்மள மரியாதையை கூப்பிட்டா இவனுக்கு பொறுக்காதே. யோ ஒண்டியா கார் வருதியா? சோப்லாங்கி கீழே இறங்க. எஸ் சார். என்ன யாரும் தெரியுதா? உங்களுக்கு தெரியாம எப்படி சார் இருக்க முடியும்? தெரிஞ்சு என்ன பிரச்சனை? ஒன்றும் சரியில்லையா? என்ன சார் நடந்தது? நீ பேசுறது ஒண்ணுமே புரியலையே. யோ இந்த ஏரியாவில் முத்துப்பாட்டி அவர் சித்தப்போன்னு கள்ளச்சாரை காய்ச்சதுங்களா என் கடை அவரை பாதிக்குதியா? நான் ஏழை எடுத்த காசு வருமா வராதான்னு சந்தேகமா இருக்கியா? இந்த ஏரியாவில் ஒட்டிச்சாலை எடுத்து ஒன்றும் பண்ண முடியலையா? சார் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். நான் அவங்க மேல நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்திருக்கேன். இது வரைக்கும் நீ எந்த ஆக்ஷன் எடுக்கல. இனிமேல் அவங்க கூட கூட்டணி சேர்ந்து வச்சுக்க. நான் எஸ்பியை பார்க்க சொல்லுவேன். சார் அவசரப்படாதீங்க சார். அவங்ககிட்ட பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் சார். யோ கான்ஸ்டபிள் சார், நீ வண்டி எடுத்து ஸ்டேஷன் போயா? எஸ் சார். நான் சார்ட்ட பேசிட்டு வரேன். ஏரியா வண்டியை ஓட்டிட்டு தானே போக முடியும். இவர் எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. எடுத்து பாப்போமே. யோ சோம்பேறி, சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு போயா. வண்டி எடுத்துட்டு இருக்கேன் சார். யோ சீக்கிரம் எடுத்துட்டு போயா. ஓகே சார். இந்த ரெண்டு நல்லவனுகளும் மூணாவது நல்லவனை சந்திக்க போறாங்க. இனி இந்த ஊரை கடவுள் தான் காப்பாத்தணும். சித்தப்பு சித்தப்பு, நீ சீக்கிரம் இன்ஸ்பெக்டர் ஆயிடு. நான் ஏட்டாயிரேன். எனக்கு வரக்கூடாதுங்கிற எண்ணமா எனக்கும் ஆசைதான். முடியலையே. ஒண்ணும் கவலைப்படாத. திருச்சி முருகன் கண்டா கண்டிப்பா நமக்கு வழி காட்டுவார். ஏலே போன நாத்து நாருத உனக்கு நாருல எனக்கு ஒண்ணு தெரியலையே சித்தப்பு. உள்ள சொல்லு, நீ குளிச்சு எத்தனை நாளாச்சு? என்ன சித்தப்பு விளையாடுற? காலையில கூட நான் காக்கா குளத்துல குளிச்சேன். டப்புல அடி தெரியுமா? எருமை குளிக்கிறத அசிவம் பண்ணுத. ஏன் சித்தப்பு தினம் நீ அங்கேயா குளிக்கிற? என்ன பார்த்து எருமெல்லாம் சொல்லு. நான் ஒண்ணும் பச்சையா சொல்ல, நீ ஏதாவது சொல்லி மாட்டீங்க. என்ன பிரச்சனை? பச்சை கருப்புன்னு பேச்சு அடிபடுது. வந்துட்டா ஆட்டி அருணாச்சலம். என்ன ஜோடி குளிச்சிங்க? அங்க பாருங்க அந்த கொடுமைய. ஆண்டாலே ஏ ஆண்டாலே சித்தப்பு சித்தப்பு அங்க பாரு. அந்த என்னமா ஜோடி போட்டு வராங்கன்னு. அண்ணா நகரம் ஆண்டாலே ஐநவரம கோபாலே ஐசு புள்ள எடுத்துறண்டா தண்டாலே வராம எல்லாம் நீ பொண்டாட்டி பயப்படுத. அவன் பாதி சம்பளத்தை அவரு கொடுத்து அனுபவிக்கான். அத விடுங்க. அங்க பாருங்க அந்த குட்டைய குட்டச்சி விட்டு பிரியவே மாட்டாங்க. பிரியா, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டியா? ஆப்பிள் சாப்பிட்டேன். படத்துக்கு போலாமா? அது நம்பாலே வேணரா கோபால். சாருமா சார் காலை வணக்கம் சார். அவளுக்கு வயிறு வீங்குன்னு சார், நீங்க அடிக்கடி பெங்களூர் போறீங்கன்னு நான் கேட்கல, அவரு கேட்கறாரு. ஏல அங்க ஏன் கொழுந்தியா இருக்கா? அவளை பக்கற போறேன். சித்தப்பு நீ அதுக்கு மட்டுமா பெங்களூர் போற? ரேஸ் ஆட வேற போற? ஆமாடா, ரெண்டுக்கு தான் போறேன். ஏல ஒரு நாள் குதிரை ரேஸ் போறேன். எல்லாரும் குதிரை மேல பணம் கட்டணும். நான் ரெண்டாம் நம்பர் குதிரை மேல பணம் கட்டணும். குதிரை பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் கமான் கமான் கூப்பிட்டான். நான் ரெண்டாம் நம்பர் குதிரை மேல பணம் கட்டிட்டேன். கமான் 2 கமான் 2 அப்படியே என் முன்னுக்கு வந்து ஜாக்பாட் அடிச்சிச்சா? கிழிச்சது. ஏடா நான் கமான் 2 கூப்பிட்டோம்டா. குதிரை ஓடல பதறி நேரே ஓடல. யா முன்னுக்கு